கையில் பிடிங்க. இது கேமரா காணும். அதான் திருப்பி அப்படியே கவர் பண்ணிக்கிறது. நீ போடு. மாட்டிங்க. சரி குழம்பு பிரித்து இது கொஞ்சம் கையில் வச்சு இப்போது ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இதோட தாயார் கண்கள் தானம் மட்டும் இப்போ சொன்னாங்க. எனக்கு அப்போ என் ஞாபகத்துக்கு வரல. இருந்தாலுமே இந்த தாயார் லட்சுமி அம்மா அவர்கள் இறைவனை சேர்ந்து விட்டார்கள். அதே சமயம் தானும் வாழணும் மற்றவனும் வாழணுன்ற எண்ணத்தில் இந்த குடும்பத்தார் உருமுகமாக இந்த நலகாரி பண்ணிக்கிங்க. இந்த ஆத்மா அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் உங்கள் நல்ல எண்ணங்களுக்கு நன்றியுடையாக எல்லாருமே எனக்காக உலக அமைதிக்காகவும் சங்கரா கண்மணி சார்பாகவும் நான் சார்ந்த அரிமா சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லோரும் ஒரு நிமிடம் மௌனஞ்சலி சேர்த்த மாதிரி தாழ்வு. நன்றி. இதை நம்ம பல காலம் நீண்ட காலமாக நல்ல முறையாக வாழ்ந்து நல்ல மக்களை பெற்று நல்ல பேரும் புகழோட சீரும் சிறப்போட நல்ல முறையாக போய் சேர்ந்துருக்காங்க. இவங்க மூலிமா ரம்யாங்கிற ஒரு 8 வயசு பொண்ணுக்குமே ராஜராஜேஸ்வரிங்கிற ஒரு 31 வயசு பொண்ணுக்குமே பொருத்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆகி இப்போ 7-8 மாதம் ஆச்சு. பார்வை இல்லாமே நல்ல குடிமகன் நல்ல மனிதர் இந்த பொண்ணை ஏற்று கல்யாணம் பண்ணிட்டாரு. அது யோகம் பண்ணும்போது இந்த அம்மா யோகம் அந்த பொண்ணுக்கு கண்ணு வந்து இப்போ அதுக்கு என்னன்னா தனக்கு குழந்தை வளர்ந்த அந்த கண்ணை அழகாக பார்க்கறதுக்கு நம்மளோட கண்களை எவ்வளோ உபயோகமாக இருக்குது. தன் கணவனை பார்க்கறதுக்கு உலகத்தை பார்க்கறதுக்கு நம்ம மீண்டும் வாழ்றாங்க. இந்த சந்தோஷமான செய்தி சொல்லுங்க. சந்தோஷமாக இருக்கு. நம்ம பாட்டி அம்மா லட்சுமி அம்மா 94 வயசில் காலமாக இருக்காங்க. அம்மா இறந்து மறாவது நாள் கண்ணு வந்து 2 பேருக்கு கூப்பிட்டு வச்சாச்சு. வச்சு அம்மா இறந்து 6வது நாள் அவங்களுக்கு கண் பார்வை வந்துச்சு. அவங்க 2 பேரும் பேர் தான் சொல்லுவாங்க, எந்த ஊர் இதெல்லாம் அட்ரஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த அம்மாவுடைய கண்ணு வந்து என்றைக்காவது ஒரு நாள் உங்களை பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நோம்பியில் ஒரு கல்யாண விசேஷம் யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த அம்மா கண்ணு உங்களுக்கு பார்க்கும்போது அதனுடைய உங்களுடைய இதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். மீண்டும் வாழ்றாங்க பாருங்க, மீண்டும் வாழ்றாங்க. கண்ணுக்கு வந்து லைஃபே இருக்கு, எப்பவுமே லைஃப். 4 தலைமுறைக்கு அழிவு. அந்த கண்ணை வந்து மறுபடியும் எடுத்து 4 பேருக்கு வைப்பாங்க. வச்சு கடைசியில் அது ரவுண்டு சின்னதான பிறகு தான் வேஸ்ட் ஆகும். அப்போ அது உயிரோட தான் இருக்கும். கருவிலிக்கு வந்து சாவே கிடையாது. மற்ற உறுப்புகள்லாம் சாம்பலானாலும் கருவிலி மட்டும் நம்ம எடுக்கிறதுனால அது அப்படியே ரூம் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம சரியான தானம். அதுதான் இப்போ பாருங்க, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இவ்வளோ தான் இருக்கும். நாளாக பரிமாண வளர்ச்சி ஆகிட்டே இருக்கு. எல்லாமே உடம்பு எல்லாமே வளருது. கண் வளருதா? இறைவன் படைப்பு பாருங்க. அந்த அழகான கண்களை எவ்வளோ அருமையாக படைச்சிருக்காரு. எத்தனையான கோடிகளை விஷயங்களை கிரகிச்சு நம்ம மூளை கொடுக்குது. ஒரு அருமையான கண்களை புதைக்காமல் எரிக்காமல் நல்லா காரணம் பண்ணிங்க. உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி. நன்றி. சாட் கொடுத்துருவோம்.